திமுகவின் கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். இன்னுமே மாவட்டங்களிலிருந்து வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி தாமதமாக இப்ப கூட வந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம் என்னவென்று சொன்னால், இங்க இடம் கிடையாது. நேரமே வந்திருந்தாங்கன்னா இங்க எல்லாத்துக்கும் இடம் கிடையாது. அதை புரிந்து கொண்ட சில மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் மாவட்டத்திலிருந்து தாமதமாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னுமே வந்து கொண்டிருக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எப்ப முடியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இன்றைக்கு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உரையாற்றி இருக்கின்ற மேடையில் இருக்கிற அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், அனைத்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும், அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும், அனைத்து ஊராட்சி செயலாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லும் பொழுது, மகளிர் அணிக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சரிசமமாக திருச்செங்கோட்டிலே அர்த்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே மகளிர் புரிந்து கொண்டு சரிபாதியாக இந்த பக்கம் பூரா பெண்கள், இந்த பக்கம் பூரா ஆண்கள், முழுசா இன்னும் அப்படியே இருக்காங்க. என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். நான் ஏதோ அவங்கள தூக்கி பேசணுங்கிறதுக்காக சொல்லல. அப்படி அந்த நம்பிக்கையோடு கொங்கு மாநாடா அந்த மரியாதையோடு நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை மகளிருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க, அப்பதான சத்தம் தெரியும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாடு தற்போது ஈரோடு அடுத்த விஜயமங்கலத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்தோம்.